கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. சென்னையில் மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதிகளை முதலமைச்சர் விஜய் திடீரென ஆய்வு செய்த நிலையில் அவரிடம் மாணவர்கள் அடுக்கடுக்கான புகார்களை அடுக்கினர். அரசு நடத்தும் விடுதிகளின் அவல நிலையை நேரில் கண்டறிந்த முதலமைச்சர் மாணவர்களின் அனைத்து குறைகளையும் உடனடியாக சரி செய்து கொடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சாப்பாடு போன வருஷம் புழுவும் பூச்சி வண்டு டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தோம். ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா குறைவாக தான் இருக்கு. பாத்ரூம்ல சரியா கிளீன் பண்றதுல உடைஞ்சிருக்கு. வழக்கமாக வெள்ளிக்கிழமைகளில் சற்றே சீக்கிரமாக அலுவல்களை முடித்து புறப்படும் வழக்கத்தை கொண்டிருக்கும் முதலமைச்சர் விஜய் இந்த வாரம் திடீரென சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதிகளுக்கு விசிட் அடித்தார். பட்டு வேட்டி சட்டையில் வந்த விஜய் வந்த நேரத்தில் மழை மெல்ல தூறல் போட ஆரம்பித்திருந்தது. முதலில் MC ராஜா சமூக நீதி விடுதியிலும் பின்னர் தாதண்டர் நகரில் உள்ள சமூக நல விடுதியிலும் ஆய்வு மேற்கொண்டு விடுதிகளின் தரத்தை பார்வையிட்டார். விடுதிக்குள் என்ட்ரி கொடுத்ததுமே அண்ணா அண்ணா என மாணவர்கள் அன்பை வாரி இறைத்தனர். திமுக ஆட்சியின் போது புனரமைக்கப்பட்ட MC ராஜா விடுதியில் கட்டடம் புதிதாக இருந்தாலும் போதுமான வசதிகள் இல்லை என்பது மாணவர்களின் குறையாக இருந்தது. கொசுக்கடி தாங்க முடியவில்லை என்பது மாணவர்களின் புகார் பட்டியலில் முக்கிய இடத்தை பிடித்திருந்தது. படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில் காலேஜ் போகிறதும் பார்ட் டைமாக ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் TNPSC கிளாஸ், UPSC கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி UPSC கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரத்துக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்கே வரத்துக்கு டைம் ஆகிடுது. அப்போ கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில் படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்கிற இடம் நம்ம பார்க்கில் உட்காந்துருக்காங்க. சாப்பாடு சரியில்லை என்பது மாணவர்களின் மற்றொரு புகார். விடுதிகளில் முறையாக கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை. பணி முடிந்து இரவு கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் காவலாளிகள் கேட்கும் கேள்விகளில் கேலியும் கிண்டலும் மட்டுமில்லை, தரமும் இல்லை என்பது மாணவர்கள் சிலரின் கவலையாக இருந்தது. நம்ம வாட்ச்மேன் மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அதை பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போகிறேன் அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலனா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் ஒரு அழகு. ஆனால் அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மாணவர்கள் சொன்ன எல்லா குறைகளையும் பொறுமையாக கேட்ட முதலமைச்சர் அதிகாரிகளை அழைத்து குறைகளை உடனே சரி செய்யுங்க, அடுத்த முறை நான் வரும்போது எந்த குறையும் இருக்கக்கூடாது என்றார். ஆய்வு முடித்து புறப்பட்ட போதும் மழை தூறல் போட்டபடியே இருந்ததால் தனக்கான குடையை தானே பிடித்தபடியே நடந்து சென்றார். சாலையில் முதலமைச்சரை காண திரண்டிருந்த கூட்டத்தை கண்டதும் கையை அசைத்து வாழ்த்தை ஏற்ற போதும் கூட அவரது முகத்தில் மாணவர்கள் சொன்ன புகார்களால் ஏற்பட்ட யோசனைகள் ஓடுவதை காண முடிந்தது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.